தரங்கம்பாடி பக்கம் போறீங்களா? அப்ப இந்த ஒரு இடத்த மிஸ் பண்ணாதீங்க. ஆமா மக்களே, தரங்கம்பாடியில தான் நம்ம பர்த்தலமேவ் சீகன்பர்க் அவர்கள் வாழ்ந்து ஊழியம் செய்த இடமான இந்த இடத்துல சிஎஸ்ஐ தூய யோவான் ஆலயத்துக்கு தான் நாங்க விசிட் பண்ணியிருந்தோம். இங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா, அவரு நல்ல ஊழியத்த செஞ்சிருக்கிறாரு. இந்த 3 பெல் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெர்மன்லேருந்தே வரவழைக்கப்பட்டிருக்குது. இது 1 டைம் அடிச்சது அப்படின்னா, சர்ச்ச ஆரம்பிக்க போதுன்னு அர்த்தம். 2 டைம் அடிச்சாங்க அப்படின்னா, கல்யாணம்னு அர்த்தம். அண்ட் 3 டைம் அப்படின்னா வந்து கீர்த்தனைகள் பாடப்படுமாமா. இப்ப இதெல்லாம் பழசாயிடுச்சு. நெறைய டேமேஜ்லாம் இல்ல. புது மணிலாம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இந்த ஞானஸ்நான தொட்டியில தான் மொத 5 தமிழர்கள் வந்து ஞானஸ்நானம் எடுத்திருந்திருக்கிறாங்க. அண்ட் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பெட்டி இருக்கு இல்லையா? இந்த உடன்படிக்கை பெட்டிய போல இது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. மயிலாடுதுறைக்குலாம் கொண்டு போகப்படுமாமா. இதுக்குள்ளார வந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானும் பரமல ஜெபமும் இருந்திருக்குதாமா. இந்த சர்ச்சில யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற எல்லா வுட்டுமே பார்த்தீங்கன்னா, கேதுரு அண்ட் சித்தி மரமாமா. இது எல்லாமே ஜெர்மன்லேருந்து தான் வரவழைக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அந்த வுட் எல்லாமே அப்படியே தான் இருந்துக்கிட்டு